வணக்கம், வெல்கம் டு S2C குக்கிங். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு பொடி ரெசிபி, இட்லி மிளகாய் பொடி. ரொம்ப சுவையான ஆரோக்கியமான இட்லி மிளகாய் பொடி வீட்டில் எப்படி தயாரிக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நான் ஒரு வாணலியில் ஒரு ஆழாக்கு உளுத்தம் பருப்பு எடுத்திருக்கேன். இப்போ இதை மிதமான தீயில் நல்ல பொன்னிறமாக வாசனை வர அளவுக்கு வறுத்துக்கணும். கண்டிப்பாக மிதமான தீயில தான் வறுக்கணும். ஹை ஃப்ளேம்லேயோ இல்லை ரொம்ப லோ ஃப்ளேமோ அவசியம் இல்லை. மிதமான தீயில் இது மாதிரி கைவிடாமல் வறுத்துட்டே இருந்தோன்னா நல்ல ஒரு பொன்னிறமாக மாறிடும், நல்ல வாசனையும் வரும். அந்த சமயத்தில் எடுத்துடலாம். இப்போ இது நல்லா வறுபட்டுடுச்சு, கலரும் நல்லா மாறி இருக்கு பாருங்க. இப்போ இதை எடுத்து தனியாக ஒரு தட்டில் எடுத்து வச்சிடலாம். இப்போ அதே கடாயில் ஒரு அழாக்கு கடலை பருப்பு, அதையும் இதே மாதிரி பொன்னிறமாக நல்ல வாசனை வர அளவுக்கு வறுத்துக்கலாம். இந்த பருப்போட சுவையே பார்த்திங்கன்னா இந்த வறுக்கிறதுல தான் இருக்குது. சரியாக வறுக்கலைன்னாலும் நல்லா இருக்காது, ரொம்ப வறுத்துட்டாலும் கருகினா மாதிரி ஆகிடும். இந்த பொன்னிறமாக வறுத்தாலே ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இந்த இட்லி மிளகாய் பொடி. இப்போ இது நல்லா வறுபட்டுடுச்சு. ஒரு 2-3 நிமிஷம் தான் எடுக்கும், அதுக்கு மேலே எடுக்காது. இப்போ இதையும் நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருக்க உளுந்தோடு சேர்த்து கலந்து வச்சுடுவோம். இப்போ ஒரு அரை ஆழாக்கு வேர்க்கடலை, இது ஏற்கனவே வறுத்த வேர்க்கடலை தான், இருந்தாலும் கொஞ்சம் ஈரம் போகட்டும்ன்றதுனால மறுபடியும் ஒரு தடவை வறுத்துப்போம். லேசாக வறுத்தா போதும். வேர்க்கடலையும் நல்லா வறுபட்டுடுச்சு. இதையும் எடுத்து அந்த பருப்போடு கலந்து வச்சுருவோம். இப்போ ஒரே ஒரு ஸ்பூன் எண்ணெய் மட்டும் கடாயில் சேர்த்துட்டு ஒரு கையளவு காய்ந்த மிளகாய், நான் இன்றைக்கி நீட்டு மிளகாய் குண்டு மிளகாய் ரெண்டும் கலந்தா மாதிரி எடுத்திருக்கேன். வெறும் நீட்டு மிளகாய் கூட போட்டுக்கலாம். ஆனால் இப்போ எடுத்திருக்க பருப்பு அளவுக்கு ஒரு கையளவு மிளகாய் போட்டால் காரம் கரெக்டாக இருக்கும். ஏன்னா இந்த மிளகாய் பொடி கொஞ்சம் காரமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இதுக்கு மேலே மிளகாய் சேர்த்தா கொஞ்சம் ரொம்பவே காரமாகிடும், அதனால் கரெக்டாக இருக்கும் இந்த ஒரு கையளவு எடுத்திங்கன்னா. இதையும் லோ ஃப்ளேமில் வச்சு, இது மட்டும் லோ ஃப்ளேமில் தான் வறுக்கணும். கொஞ்சம் அந்த கலகலன்னு சவுண்டு வர அளவுக்கு வறுத்துக்கலாம். கருப்பாகக்கூடாது, கண்டிப்பாக கருப்பாச்சுன்னா டேஸ்ட்டே மாறிடும். அதனால் லோ ஃப்ளேமில் வச்சு இது மாதிரி நல்லா கலகலன்னு சவுண்டு வர அளவுக்கு வறுத்துப்போம். மிளகாயும் நல்லா வறுபட்டுடுச்சு. இப்போ நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருக்க பருப்போடு இதை சேர்த்துடுவோம். இது நம்ம வறுத்து வச்சுருக்க பருப்புகள் இதெல்லாம். இப்போது இது கூட தேவையான அளவு கல்லுப்பு, சால்ட்டை விட கல்லுப்பு சேர்த்திங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். நான் தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துருக்கேன். இதோட ஹைலைட்டே பார்த்திங்கன்னா இப்போது பூண்டு, தோலோட ஒரு 10 பல்லு பூண்டு இது கூட சேர்த்து நல்லா ஆற விட்டு மிக்சியில் நல்லா ரவை மாதிரி அரைச்சிக்கணும். இந்த பூண்டு சேர்த்திங்கன்னா அதோட வாசனையும் ரொம்ப நல்லா இருக்கும், டேஸ்ட்டும் அதுதான் எடுத்து கொடுக்கும். இது குறன்னு இருக்கக்கூடாது, கொஞ்சம் ஓரளவுக்கு நைஸாகவே அரைச்சிக்கலாம். அப்போ தான் சாப்பிடும்போது கம்ஃபர்டபுளாக இருக்கும். ரொம்ப குறன்னு இருந்தாலும் கம்ஃபர்டபுளாக இருக்காது. இந்த அளவுக்கு நல்ல ஒரு ரவை மாதிரி இருக்கட்டும். இது நல்லா இது மாதிரி அரைச்சி ஆற விட்டு அதுக்கப்புறமா நம்ம டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இதை நீங்கள் சர்வ் பண்ணும்போது நெய்யை உருக்கிட்டு இந்த பொடியோடு சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள், 2 இட்லி எக்ஸ்ட்ராவே சாப்பிடுவீங்க. அப்படி நெய் பிடிக்காதவங்க நல்லெண்ணெய் ஊற்றியும் சாப்பிடலாம், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும்.
கண்டிப்பாக வீட்டில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ.